சி இந்த மாதிரி பொம்பளையை நான் பார்த்ததே கிடையாது. உமன் கார்டை இவ்வளவு கேவலமா நீ பயன்படுத்தும் போது நீ ஒரு பொம்பளையே கிடையாது. நீ எந்த கட்சியில போனாலுமே நீ உருப்பட மாட்டேன். குட்டி அண்ணன் மேல இவ்வளவு பெரிய பழி சுமத்துறிய. அவர் உன் அக்கான்ற வார்த்தையை தவிர்த்து அவர் சங்கீதான்னு உன்னை என்னைக்காவது ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காரா? வணக்கம். திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி மகளிர் அணியை சார்ந்த சந்திரகலா பேசுறேன். இந்த பதிவு எதுக்காக போட்டோம்னா, எங்க மாவட்ட செயலாளர் குட்டி அண்ணன் மேல சங்கீதான்றவங்க பொய் புகார் கொடுத்துருக்காங்க. அது முழுக்க முழுக்க பொய் புகார் மட்டும்தான். சங்கீதா, குட்டி அண்ணன் மேல இவ்வளவு பெரிய பழி போடுறியே எப்படிமா? அது உனக்கே நல்லா இருந்தா? நீ என்ன டிஎம்கே கிட்ட காசு வாங்கினே அப்ப ஃபர்ஸ்ட் வந்தியா நீ கட்சியில? சொல்லு. இப்போ குட்டி அண்ணன் உனக்கு பதவி கொடுக்கலன்னா தான் பிரச்சனை. மகளிர் அணி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் உன்னதானே போட்டிருக்காங்க. நீ எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நீ அப்ப பணம் வாங்கிட்டு தான் நீ கட்சியில வந்திருக்க. நீ தளபதிக்காக உண்மையா கட்சியில வரல. என்ன மேல இவ்வளவு பெரிய பழி சுமத்துறிய. அவர் உன் அக்கான்ற வார்த்தையை தவிர்த்து அவர் சங்கீதான்னு உன்னை என்னைக்காவது ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காரா? அந்த பங்கன்ல ராஜா பங்கன்ல நானும் தான் இருந்தேன். உன் பக்கத்துல நின்று இருக்கிறாள் நானு. உனக்கு உன் மேல கை வச்சாருன்னு சொல்றேன். இன்னைக்கு அன்னிலிருந்து இது ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே? இப்ப அண்ணனுக்கு வேட்பாளர் சீட்டு கொடுத்த உடனே நீ ஆக்ஷன் எடுக்கிறனா அப்ப என்ன இருக்கு வந்து? ஆனா எதுக்குதான் இவ்வளவு வஞ்சம் அவர் மேல உனக்குன்னு எதுவுமே புரியல எங்களுக்கு. எல்லாருமே பெண்களை நம்ம கட்சியிலயும் சரி, நம்ம தொகுதியிலயும் சரி, நம்ம மாவட்டத்திலயும் நம்மள இது வரைக்கும் மரியாதை குறைவா நடத்திருக்காங்களா? எவ்வளவு ஜென்ஸும் கூட நம்ம எவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கோம், எத்தனை நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கோம், எவ்வளவு நாளா நம்ம நைட்டு பகலையும் பார்க்காத நம்ம எந்தெந்த கட்சி பண்ணிக்கலாம் போயிருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஆளுங்க தப்பா நினைச்சிருக்காங்களா? அதுலயும் நம்ம மாவட்ட செயலாளர் மேல நீ சொல்றியே, அவர் மாவட்ட செயலாளர் மாதிரி நடந்துக்கிறாரு. எதுக்கு உனக்கு இந்த வேலை? அசிங்கமா இல்ல? அவர் அசிங்கப்படுத்துற நீ நினைச்சீங்க? உன்னதான் நீ அசிங்கப்படுத்திக்கிற. உன்னை பத்தி எல்லா வேலையும் எங்களுக்கு தெரியும். நீ என்ன பிராட் வேலை எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுல இதுவும் ஒண்ணுன்றத நிரூபிச்சுட்டு சங்கீதானே. சங்கீதாவை பத்தி யாருக்குமே தெரியாத விஷயம் எங்களுக்கு தெரியும். சங்கீதா பதவிக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சங்கீதாவுடைய 2 வருஷம் நாங்க டிராவல் பண்ணது மூலியமா சங்கீதாவை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். சங்கீதா பேசுறது அத்தனையும் பொய். உனக்கு சங்கீதாக்காக என்ன வேணும்னா பதவி. அந்த பதவியை கொடுத்தாச்சு. ஜெனரல் பாடியில அவளை போடலன்ற கோபம். கட்சியை ஒன்னா இருந்த கட்சியே 2ஆ பிரிச்சதே சங்கீதா தான். சங்கீதா தூண்டி விட்டுதான் கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பிளவாக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குட்டி அண்ணன் மேல இதை சொன்னாதான் கடைசியா ஆயுதம் இதான் பயன்படுத்திருக்காங்க. ஆனா சங்கீதா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ என்னதான் பொய் புகார் கொடுத்தாலும் நீ தான் உன்னை அசிங்கப்படுத்திக்கிற. குட்டி அண்ணன் நீ அசிங்கப்படுத்தல. எங்க எல்லாருக்கும் தெரியும் குட்டி அண்ணனை பத்தி. நீ ஒரு பொம்பளை அவர் தப்பா சொன்னதுனால அவரு தப்பான ஆளா ஆயிடுவாரா? சங்கீதா பேசுறது அத்தனையும் பொய். குட்டி அண்ணனை பத்தி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பூந்தமல்லி தொகுதி வேட்பாளர் குட்டி அண்ணன் தான். குட்டி அண்ணனை நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு காட்டுவோம். இங்க வேஷம் எல்லாம் இங்க பண்ணிக்காது. நீ கொஞ்ச நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த, இப்போ ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்ட. இது உங்களுக்கு கடைசியா இருக்கட்டும். கட்சியை விட்டு உன்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் இருக்கவே கூடாது. கட்சி விட்டு வெளியே போன. நீ இந்த கட்சியில இல்ல மத்த கட்சியில போனாலும் இதே மாதிரி தான் செய்யல. குட்டி அண்ணனுக்கு ஆதரவா நாங்க எப்பயுமே இருப்போம். அனைத்து மகளிரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து மகளிருமே குட்டி அண்ணனுக்கு நாங்க எப்பயுமே சப்போர்ட்டாவே இருப்போம். அவர் எங்க கூட பிறக்காத அண்ணன். சங்கீதாக்கு இது தெரிஞ்சா போதும்.